ஹாய் ஆல், குட் ஈவினிங். உங்கள் எஸ்கே கௌதமன் பொள்ளாச்சியில் இருந்துங்க. பிரசிடென்ட் நேஷனல் காய ஃபெடரேஷன் காய கன்சல்டன்ட் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தென்னை நார் தொழில் அப்படிங்கிறது 27 மாவட்டங்களில் நடந்துட்டு இருக்கு. இந்தியா முழுவதும் 14 ஸ்டேட்ல இந்த தொழில் நடந்துட்டு இருக்குங்க. இதனுடைய எக்ஸ்போர்ட் ஒர்த் பாத்தீங்க அப்படின்னா 5000 கோடி. அதே இது டொமஸ்டிக் மார்க்கெட்ல திட்டத்தட்ட வருஷத்துக்கு 16,000 கோடியிலிருந்து 17,000 கோடிக்கு டொமஸ்டிக் மார்க்கெட் இருக்கு. இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் காலேஜ் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தொழில் ஒரு நல்ல சாய்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 55 வருஷமா நாங்க இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தொழில கட்டாயமா மற்ற தொழில் மாதிரியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. இதுக்கு மத்திய அரசாங்கம் பல மானிய திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. பொதுவா நம்ம மூலப்பொருளாகவே ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். இதை வேல்யூ எடிஷன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்னைக்கு ஃபைபரை நிறைய இம்போர்ட் பண்ற கண்ட்ரி பாத்தீங்கன்னா சைனா. அந்த கண்ட்ரி நம்ம கிட்ட இருந்து ஃபைபரை இம்போர்ட் பண்ணி பீனைல் ஃபார்மால்டிஹைடு அப்படிங்கிற ஒரு ரெசினை மிக்ஸ் பண்ணி அதுல மரப்பலகைகள் பண்ணி மரம் வெட்டுறதுக்கு பதிலாக இந்த காய மரப்பலகைகளை யூஸ் பண்றாங்க. இதுல நீங்க எந்த ஒரு மர சாமானங்களை வேணாலும் பண்ண முடியும். வீட்டுக்கு ஜன்னல், கதவு, ஃபர்னிச்சர்ஸ் இது எல்லாமே பண்ணலாம். அதே மாதிரி கோகோ பித்த பொறுத்தளவுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா விவசாயத்துக்கு ஏற்றுமதி ஆயிட்டு இருக்கு. இது 125 நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. இதை யூஸ் பண்ணி மண்ணில்லா விவசாயம் அவங்க பண்றாங்க. இந்த கோகோ பித் குரோ பேக்ஸை யூஸ் பண்ணி இஞ்சி, தக்காளி, கத்திரிக்காய், கேரட், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி இது எல்லாமே விளைவிக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் பாத்தீங்கன்னா இஞ்சி விளையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஓபன் கல்டிவேஷன்ல அவங்க பண்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதே இது நம்ம கிட்ட இருந்து குரோ பேக்கை கோகோ பித்து குரோ பேக்கை இம்போர்ட் பண்ணி அதுல இஞ்சியை விளைய வச்சு அதுல அவங்க மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் பண்றாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி காயரை யூஸ் பண்ணி 5000 ப்ராடக்ட் நம்மளால மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். 25,000 ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் இந்த காயர் ஆக்சுவலா யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த காயரை பத்தி, அக்ரிகல்ச்சரை பத்தி, மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை பத்தி, மாடு வளர்ப்பை பத்தி இனி வரும் வீடியோக்களை கட்டாயமா நம்ம பார்க்கலாங்க. மெயின் மோட்டிவேஷன் இளைஞர்கள் நம்ம சுயசார்பு பாரதம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அதுக்கு என்னென்ன நாலேஜ் என்னால கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுக்க போறோம். இதுதான் இந்த வீடியோவுடைய முக்கியத்துவம். நன்றி, வணக்கம்.